ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிங்க்டின்ல நிறைய பேருக்கு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண தெரியுது, நிறைய பேருக்கு எப்படிலாம் ஜாப்க்கு அப்ளை பண்ணணுங்கிற சும்மா பேசிக் அப்ளிகேஷன் எப்படி பண்ணணுங்கிறது தெரியுது. பட் யாருக்கும் எனக்கு தெரிஞ்சது நான் பார்த்த வரையும் ஸ்பெசிஃபிக்காக லிங்க்டின் சர்ச் அண்ட் ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஸ்டார்ட் அப்பை டார்கெட் பண்ணுறது, எப்படிலாம் மற்ற ஜாப்ஸை நல்லா டார்கெட் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக லிங்க்டின் சர்ச்சை கரெக்டாக யூஸ் பண்ணி எப்படி ஸ்டார்ட் அப் கம்பெனியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி ஜாப் ஓப்பனிங்ஸை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான நிறைய எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் லிங்க்டின் மூலிமா ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரையும் பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபார்மாக நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட நேம் நவீன், நான் மோர் தென் 1+ இயர்ஸ் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட சேனலில் ரெகுலராக வீடியோஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஐடிக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கனாலுமே சரி, நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். அப்போ தான் நம்ம ரெகுலராக போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச லிங்க்டின் ஜாப் சர்ச் டிப்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, எப்படி அந்த ஃபில்டரை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது. ஏன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக இருந்துட்டு இருப்பீங்க. ஃப்ரெஷருக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டார்ட் அப்பில் போய் அப்ரோச் பண்ணால் ஈஸியாக ஜாப் கிடச்சிடும். பட் ஸ்டார்ட் அப்பை எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஸ்டார்ட் அப்பில் ஓப்பனிங் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரியாமல் இருந்துட்டு இருக்கு. நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நௌக்கரி மற்ற பிளாட்ஃபார்மோட லிங்க்டின் யூஸ் பண்ணி உங்களால் எஃபெக்டிவாக ஜாப் எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் உங்கள் ஊர்லேயே கூட என்னென்ன இருக்குங்கிறத லிங்க்டின் யூஸ் பண்ணி கரெக்டாக பார்த்து எடுக்கலாம். அதை எப்படி பண்ணலாம்ங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நார்மல் ஜாப் சர்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தர் ஜாப் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஜாவா டெவலப்பராக இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஜாவா டெவலப்பர்னு போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். மோஸ்ட்லி எல்லாருமே லிங்க்டின் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணால் லேப்டாப்பில் யூஸ் பண்ணாங்க, மொபைலோட அதெல்லாம் உங்களால் எஃபெக்டிவாக ஈஸியாக நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே தான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் ஃபில்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு ஃபில்டரும் ஒவ்வொரு மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் ஆகும். ஸோ ஜாவா டெவலப்பருங்கிறத பீப்புள், ஜாப், போஸ்ட், குரூப், கோர்சஸ், அதே மாதிரி ஈவெண்ட்ஸ், ஸோ கம்பெனிஸ், சர்வீசஸ், இந்த மாதிரி நிறைய ஃபில்டர் இருக்குது. ஸோ இந்த கேட்டகரி எல்லாத்தையும் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜாவா டெவலப்பராக இருக்கேன், ஜாப் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஜாவா டெவலப்பர்னு நீங்கள் போட்டுட்டு நார்மல் ஜாப்ஸ்ன்னு கொடுத்தீங்க, இந்த ஜாப்ஸுங்கிற ஃபில்டரை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எந்தெந்த கம்பெனிலாம் ஜாவா டெவலப்பர்ஸ்க்கு ஓப்பனிங் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், டிசிஎஸில் இருக்குது, வெர்டிஷாவில் இருக்குது, அதே மாதிரி இன்ஃபோசிஸில் இருக்குது. இந்த மாதிரி எல்லா கம்பெனிலையுமே ஜாப் ஓப்பனிங்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்துடும். கிட்டத்தட்ட எனக்கு ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு 10,000 ரிசல்ட்ஸ் கிட்ட காட்டுது. ஸோ இந்த ஜாவா டெவலப்பருங்கிற கீவேர்டை நீங்கள் நிறையா மாதிரி போடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஜாவா டெவலப்பர்னு போகிறதோட இன்னும் நிறைய ஈஸியாக எடுக்கணும், ஜாவா ரிலேட்டடாக எதுவாக இருந்தாலும் வரணும்னா வெறும் ஜாவான்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய காட்டும். எனக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 1,00,000 ஜாப் ஓப்பனிங் கிட்ட ஜாவா ரிலேட்டடாக காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா ஆர்கிடெக்ட், ஜாவா AWS, ஸோ இந்த மாதிரி நிறையா காட்டுது. பட் இதில் நிறைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கு இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இருக்கும். அதே மாதிரி லொக்கேஷன் இங்கே ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் எப்படி எஃபெக்டிவாக மாற்றுறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லொக்கேஷனில் போயிட்டு இப்போ நீங்கள் எந்த இடமோ அந்த இடம் கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சென்னை கொடுக்குறேன் மெயினாக. ஸோ இந்த மாதிரி சென்னை, அந்த மாதிரி தமிழ்நாடுலாம் எல்லாருமே சென்னை கொடுங்க. அதை விட்டு உங்கள் ஏரியாவில் இருக்க உங்கள் ஊரை கொடுத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் காட்டும். ஸோ இப்போ நான் ஜென்ரலாக சென்னை கொடுக்குறேன். ஸோ சென்னை கொடுத்துட்டோன்னே 1,00,000 இருக்க ஜாப் எனக்கு அப்படியே குறைஞ்சி கிட்டத்தட்ட 4,000 கிட்ட வருது. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஒரு ஃப்ரெஷரில் ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன ஃபில்டர் யூஸ் பண்ணணும்னா, இங்கே போய் இந்த எண்டில் இருக்க இந்த ஆல் ஃபில்டரை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் கீழே வந்து இந்தான்னு சொல்லி ஃப்ரெஷர் அப்படின்னு ஜாப் சர்ச் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ஜாப் ஓப்பனிங் காட்டுது. நீங்கள் அதுவே இப்போ ரீசெண்டாக போஸ்ட் பண்ணது வேணும் அப்படின்னா ரீசெண்ட் போஸ்ட் லெவல் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்ட் மந்த்தில் மட்டும் போஸ்ட் பண்ணதா, இல்லை போன வாரத்துக்குள்ள பாஸ்ட் வீக் மட்டுமான்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுறதா கட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் வேணுமா, என்ட்ரி லெவல்னா ஃப்ரெஷரை மீன் பண்ணுறாங்க. இப்போ நான் ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லி என்ட்ரி லெவல் கொடுத்தோன்னே கிட்டத்தட்ட 1000 கிட்ட காட்டுது. ஸோ எக்ஸாக்டாக நம்ம ஜாவான் வெறும் போட்டிருக்கனால கொஞ்சம் அதிகமாக வருது. இப்போ நான் ரொம்ப டீட்டெயில்டாக போகிறனால ஜாவா டெவலப்மெண்ட் போட்டு காட்டுறேன். ஸோ எக்ஸாக்டாக ஜாவா டெவலப்மெண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 250 ஜாப் ஓப்பனிங் காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கோர் ஜாவா, ஸோ இந்த மாதிரி நிறைய காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இதில் ஒரு சிலது அன்ரெலவெண்ட்டாக இருக்கலாம், பட் நிறைய இது ரெலவெண்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 250 இருக்குது. இந்த 250 நீங்கள் கொஞ்சம் தொலைவி சர்ச் பண்ணி பிடிச்சிங்கன்னா 50 உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பிடிக்க முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நார்மல் சர்ச். அதாவது நீங்கள் நார்மலாக சர்ச் பண்ணிவிட்டு இந்த கேட்டகரியில் நான் வெறும் ஜாப்ஸ் கேட்டகரி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் என்ட்ரி லெவல் இல்லை என்ன லெவலில் இருக்கீங்களோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஷோ ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் நார்மல் ஜாப்பில் பார்த்தோம். அடுத்து செகண்ட் மெத்தட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திருப்பி நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கீவேர்டு எந்த மாதிரி போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஓப்பனிங்ஸ் ஃபார் ஜாவா, இல்லை வி ஆர் ஹைரிங் ஃபார் ஜாவா, இந்த மாதிரி போட போகிறேன். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இருக்க ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபில்டர் ஆப்ஷன்ஸில் நம்ம ஜாபுக்கு போட்டிருந்தோம். அதனால தான் இப்போ ஜாப் போஸ்டிங் யாராவது போடுறவங்க ஜாவா டெவலப்பர் அந்த மாதிரி ஹெட்டிங் என்ன டெசிக்னேஷன் இருக்கோ அதை போடுவாங்க. இப்போ நம்ம சர்ச் பண்ண போகிறது இந்த போஸ்ட்டில்.
ஓகேங்களா. ஸோ போஸ்ட் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன், இப்போ நீங்கள் ஒரு ஹெச்ஆராக இருக்கீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த மாதிரி நான் ஜாவா டெவலப்பர் ஹையர் பண்ணுறேன்னா எப்படி போடுவீங்க, லைக் ஓப்பனிங்ஸ் ஃபார் ஜாவா, அப்படி இல்லைனா வி ஆர் ஹையரிங் ஃபார் ஜாவா, இல்லைனா வி ஆர் லுக்கிங் ஃபார் ஜாவா டெவலப்பர். ஸோ இந்த மாதிரி தான் போடுவீங்க. அந்த மாதிரி ஹெச்ஆர்ஸோ இல்லை ஃபவுண்டர்ஸோ என்ன மாதிரி சர்ச் பண்ணுவாங்களே, அவங்க வந்து ஜாப் போடுறாங்கன்னா என்ன மாதிரி யோசிச்சு போடுவாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் திங்க் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் மேலே கொடுத்துட்டு கீழே வந்து போஸ்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க பேர் ஜாவா டெவலப்பருக்கு போஸ்ட் போட்டிருக்கிறது வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் இனோவா சொல்யூஷன்ஸ்லேருந்தே வந்திருக்கு. ஸோ ஜாவா லீட் பொசிஷனுக்காக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வரும், பட் இதை தாண்டி ஃப்ரெஷ்ஷருக்கும் இங்கே நிறைய ஓப்பனிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாலுமே இந்தான்னு சொல்லிட்டு நீங்கள் கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஜாவா டெவலப்பர்ஸ் ஹையரிங் உங்களுக்கு ஒரு ஜாவா ரிலேட்டடாக என்னென்ன இருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் கொஞ்சம் நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனியை கண்டுபிடிக்கணும். ஸ்டார்ட் அப்புக்கு அப்ரோச் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார்ட் அப்புக்கு அப்ரோச் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த டைட்டில்ஸில் போயிட்டு இப்போது ஒரு ஃபவுண்டர்னோ இல்லை சிஇஓனோ போட்டிங்கன்னா டேரெக்டாக ஃபவுண்டர்ஸோ அந்த கம்பெனியில் இருக்க, இப்போது ஸ்டார்ட் அப் கம்பெனினா அந்த கம்பெனியில் இருக்க ஃபவுண்டரோ சிஇஓ தான் டேரெக்டாக லிங்க்டின்ல போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த கம்பெனியோட ஃபவுண்டரையும் நீங்கள் டேரெக்டாக ரீச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் வந்திருக்கு பாருங்கள், சுரேந்தர் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டராக தான் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா ஜாவா டெவலப்பர் வேணும்னு சொல்லி அப்ளை போட்டிருக்காங்க. அடுத்து வேறு ஏதோ ஒரு கம்பெனியோட ஃபவுண்டர் வேணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியோட ஃபவுண்டர்ஸாக தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வர எல்லா கம்பெனியுமே மோஸ்ட்லி சென்னையில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான். ஸ்க்ரோல் மீ டுடேலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்னோட கனெக்ஷன்ஸில் இருக்கவங்க சென்னையில் இருக்கனால போஸ்ட் வருது. இங்கே பாருங்கள், ஒரு ஃபவுண்டரே போட்டிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ரேஞ்ச் ஓவர் 0 to 6 months. ஸோ இதுக்கெல்லாம் ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலாம். பாருங்கள் என்ன லொக்கேஷன் அப்படிங்கிறத அவரோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்தியான்னு போட்டிருக்காரு. ஜஸ்ட்டு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன லொக்கேஷனில் எக்ஸாக்டாக இருந்துட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் மெசேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். லொக்கேஷன் பூனேன்னு இருக்குது. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் உங்களுக்கு கிடைக்குமான்னு கூட கேட்டு பாருங்கள். இல்லைனா ஃப்ரெஷருக்குலாம் இப்போ ஓப்பனிங் கிடைக்கிறதே கஷ்டமாக இருந்துட்டு இருக்குது. கம்பெனி ஆரம்பித்து 4 years தான் ஆகுது போல். ஸோ அவரே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஃப்ரெஷருக்கான இது மாத கொண்டு நிறைய வரும். ஸோ வி ஆர் ஹையரிங், வி ஆர் லுக்கிங் ஃபார், அப்படி இல்லைனா வி ஹாவ் ஓப்பனிங் ஃபார், இந்த மாதிரி நீங்கள் கம்பெனி சைடில் என்ன போடுவாங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்து நீங்கள் சர்ச் போட்டு போஸ்ட்டில் அது இல்லாமல் ஃபவுண்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கம்பெனியோட ஃபவுண்டர்கிட்ட நீங்கள் டேரெக்டாக ஹையர் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், அடுத்தது ஃப்ரெஷருக்கே கூட போட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு சும்மா ஸ்க்ரோல் பண்ணுறப்பே பாருங்கள் எத்தனை ஃப்ரெஷருக்கான ஓப்பனிங் இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் மோஸ்ட்லி ஃப்ரெஷர்ஸை ரொம்ப ஈஸியாக ஹையர் பண்ணுவாங்க. அதனால தான் இப்போ எனக்கு நிறைய, இப்போ நான் சும்மா உங்களுக்கு காட்டுறப்பே எனக்கு 2-3 ஃப்ரெஷர்ஸ் இப்போது போஸ்டிங் எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதில் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கீவேர்டு எடுக்கணும்னா இங்கே பாருங்கள் எல்லாரும் எப்படி சர்ச் பண்ணியிருக்காங்கன்னு. வி ஆர் ஹையரிங் ஃபார் ஜாவா டெவலப்பர்னு அது போட்டிருக்காரு. இந்த கீவேர்டு போட்டனால தான் இப்போ இது வந்துருச்சு. அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், வி ஆர் ஹையரிங் ஜாவா டெவலப்பர்னு ஏதோ ஒரு கம்பெனியோட ஃபவுண்டர் போட்டிருக்காங்க. எல்லாருமே இப்படி தான் போடுவாங்க. இல்லைனா டிஆர் ஜாப் சீக்கர்ஸ், நீங்கள் இந்த மாதிரி இதை கூட ஒரு கீவேர்டை எடுத்து போடலாம். ஏன்னா ஜாப் போடுறவங்க ஜாப் சீக்கர்ஸ்னு போடுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இதில் போய் போட்டு சர்ச் பண்ணி கொடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓப்பனிங் கிடைக்கும். இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அது நீங்கள் மற்றவங்க போடுற போஸ்ட்லேருந்து அந்த கீவேர்ட்ஸ் எடுத்து மேலே சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள்லேருந்து கிடைக்கும். லைக் ஜாப் சீக்கர்ஸ் முதல் கொண்டு யாரெல்லாம் போஸ்ட் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் வரும். இது கொஞ்சம் அன்ரெலவென்ட்டான ஜாப் ஓப்பனிங்ஸ் நிறையா வந்துட்டுருக்கு. மேபி நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி வேறு கீவேர்டு போட்டிங்கன்னா வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது செகண்ட் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் ஜாப்ஸில் பார்த்தோம், அண்ட் செகண்ட் மெத்தட் போஸ்ட்டில் பார்த்தோம். அடுத்து தேட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பீப்புள்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ பீப்புள் தொலைவுறதுக்கு என்ன கீவேர்ட்ஸ் போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நீங்கள் டைப்ஸ்குள்ளே போகிறப்பையும் கீவேர்டு தான் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் பீப்புள்ஸ் தொலைவுறப்போ நீங்கள் வந்து ஹெச்ஆர்னு போட்டு சொல்லலாம். ஏன்னா நிறைய ஹெச்ஆர் தான் ஜாப் போஸ்டிங் போடுவாங்க. அப்படிங்கிறப்ப ஹெச்ஆர்னு போடலாம். இல்லை டேரெக்டாக நான் சொன்ன மாதிரி ஃபவுண்டர்னு போட்டு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹெச்ஆர்னு போட்டிருக்கேன். ஸோ ஹெச்ஆர்னு போட்டுட்டு இங்கே நான் பீப்புள்ஸில் ஃபில்டரில் பீப்புள்ஸ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஸோ ஏன்னா ஹெச்ஆர் ரிலேட்டாக என்னென்ன பீப்புளாக இருக்காங்களோ எல்லாமே வருங்க. பாருங்கள், நிறைய ஹெச்ஆர் ரெக்ரூட்டர்ஸ் நிறைய பேர் வராங்க. இங்கே வர எல்லா ப்ரொஃபைலுமே ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் தான். ஸோ இங்கே லொக்கேஷனில் போயிட்டு நீங்கள் சென்னை கொடுத்துட்டிங்கன்னா சென்னையில் எந்தெந்த ஹெச்ஆர்லாம் இருக்காங்களோ அந்த ஹெச்ஆர் ரிசல்ட் உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 66,000 ஹெச்ஆர் கிட்ட சென்னையிலே இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் ஃபில்டர்ஸில் போயிட்டு இப்போ நான் இந்த இடத்துல டைட்டிலில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃப்ரெஷராக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த இடத்துல ஃப்ரெஷர்னு போடுறேன். ஃப்ரெஷர்னு போட்டு நீங்கள் ஷோ ரிசல்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஹெச்ஆர் யாரெல்லாம் ஃப்ரெஷராக இருந்து இந்தான்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்களோ, ஃப்ரெஷருக்கு யாரெல்லாம் ஜாப் போஸ்டிங் போட்டிருக்காங்களோ இந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ் வருவாங்க. ஸோ இப்போ சென்னைன்னு போட்டிருக்கோம். ஸோ சென்னை போட்டனால இந்த இடத்துல இப்படி காமிச்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நான் இப்போ வந்து ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் கம்பெனியை டார்கெட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிசிஎஸில் இருக்க ஹெச்ஆர்லாம் டார்கெட் பண்ணணும் நினைக்கிறேன். டிசிஎஸ் கொடுக்கலாம். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோஹோவில் இருக்க ஹெச்ஆர்ஸை டார்கெட் பண்ணணும்னா ஜோஹோ கொடுத்தோம் அப்படின்னா ஜோஹோவில் என்னென்ன ஹெச்ஆர்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஷோ ரிசல்ட் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இப்போ ஹெச்ஆர் இங்கே மேலே கொடுத்துருக்கேன் மெயின் ஃபில்டரில். அண்ட் தென் உள்ள பீப்புள்ஸ்
சென்னை இன் ஜோஹோ ஆர் டிசிஎஸ் ரெண்டுமே செலக்ட் ஆயிருக்கு. ஸோ டிசிஎஸ் அண்ட் ஜோஹோவில் யாரெல்லாம் ஹெச்ஆர் இருக்காங்களோ அவங்க எல்லாமே வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு யாராவது ஃப்ரெஷருக்கு ஹையர் பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லை வேறு எக்ஸ்பீரியன்ஸ் 1 year 6 month ஹையர் பண்ணால் கூட நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு கிளிக் பண்ணி 1-to-1 கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. வெறும் 2 கம்பெனி நான் சூஸ் பண்ணியிருக்கப்போ கிட்டத்தட்ட 1300 வருது. ஸோ இதில் எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பீப்புள் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய ஹெச்ஆர்ஸை டார்கெட் பண்ணலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக கம்பெனிஸோட ஃபவுண்டர்ஸே பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்கெட் பண்ணணும் அப்படின்னாலும் டார்கெட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஃபவுண்டர்ஸ்னு கொடுத்து சர்ச் பண்ணியிருக்கேன், வெறும் சென்னையில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ சென்னையில் என்னென்ன மாதிரியான ஃபவுண்டர் ஸ்டார்ட் அப்பில் இருந்து எம்என்சி வரையும் இருக்கவங்க எல்லாருமே வருவாங்க. மோஸ்ட்லி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்பில் இருக்கவங்களை ஈஸியாக அதில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் ஈஸியாக எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எஃபெக்டிவாக இந்த பீப்புள் ஃபில்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீவேர்டு எப்படி போடணும்னா ஒன்று ஹெச்ஆரை டார்கெட் பண்ணலாம், இல்லைனா ஃபவுண்டர்ஸை டார்கெட் பண்ணலாம், இல்லைனா வேறு ஏதாச்சும் நீங்கள் யாராவது டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதாச்சும் ப்ராஜெக்ட் லீட்ஸ் அந்த மாதிரி டார்கெட் பண்ணலாம். இந்த இடத்துல லொக்கேஷன் அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பீப்புளோட 1-to-1 கனெக்ட் ஆகிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்தது 4th பாயிண்ட் நம்ம எப்படி ரீச் பண்ண போகிறோம்னா ஹெச்ஆர் கன்சல்டிங் சர்வீசஸை ரீச் பண்ணணும்னா நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணி அவங்க மூலியமாக ஜாப் எடுக்கலாம். ஸோ கீவேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் கன்சல்டன்சி, ஸ்டாஃப் கன்சல்டன்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய போட்டிங்கன்னா இதெல்லாமே கீவேர்ட்ஸ். ஸோ ஹெச்ஆர் கன்சல்டன்சின்னு இருக்கும், இல்லைனா ஸ்டாஃபிங் கன்சல்டன்சின்னு இருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்டாஃபிங் கன்சல்டன்சின்னு நான் கொடுக்குறேன் பாருங்கள். கொடுத்து அப்படின்னா இப்போ ஸ்டாஃபிங் கன்சல்டன்சியில் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ ஹெச்ஆர்ஸ் எனக்கு ஷோ ஆகும், ப்ளஸ் அவங்க என்னென்ன மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி கம்பெனிஸ் எனக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போஸ்ட் போட்டிருக்கவங்க எல்லாத்துலேயும் வச்சுட்டு அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷருக்கு ஏதாச்சும் ஓப்பனிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மூலிமா உங்களுக்கு ஓரளவுக்கு அவங்க லிங்க்டின்ல போட்டிருக்காங்கனாவே ஒரு ட்ரஸ்டடான ஜாப் கன்சல்ட்டிங்காக தான் இருப்பாங்க. ஏன்னா அதனால தான் லிங்க்டின் வரையும் எஃபெக்ட் போட்டுருக்காங்க. மோஸ்ட்லி ஃபேக்காக இருக்க ஜாப் கன்சல்ட்டிங் யாருமே லிங்க்டின் அந்த அளவுக்கு வந்து யாருமே போட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஜாப் கன்சல்ட்டிங்கில் இருக்க பர்சன்ஸை கூட நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். அவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கு ஒரு சில கன்சல்டன்ஸில் நிறைய ஓப்பனிங் இருக்கும். நான் சொன்ன மாதிரி லிங்க்டின் சைடில் வந்து அவங்க அவ்வளோ தூரம் போட்டுட்டு இருக்காங்கன்னா ஒரு மோஸ்ட்லி ஒரு 90% கிட்டத்தட்ட அவங்க ட்ரஸ்டடாக தான் இருப்பாங்க. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இப்போ நான் சென்னை மட்டும் கொடுத்துருனாவே சென்னையில் என்னென்ன மாதிரி ஜாப் கன்சல்ட்டிங் சர்வீஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே எனக்கு லிஸ்ட் அவுட் ஆகி காட்டிடும். 1 லட்சத்துக்கு மேலே காமிச்சது இப்போ கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு 1000 கன்சல்ட்டிங் இருக்க மாதிரி இருக்க பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே காட்டுது. ஸோ இவங்களுக்கு மெசேஜ் பண்ணி கூட நீங்கள் ஃப்ரெஷருக்கான ஓப்பனிங்ஸ் ஏதாச்சும் போயிட்டு இருக்கா உங்களுக்கு தெரிஞ்ச சைட்லன்னு கேட்டு நீங்கள் ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த டிப். அடுத்தது ஃபைனலாக நீங்கள் எது மூலியமாக எடுக்கலாம்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்கிற மாதிரி நீங்கள் நிறைய ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா எல்லாருமே ஜாப் போஸ்டிங் போடுறாங்கன்னா மோஸ்ட்லி ஹேஷ்டாக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேஷ்டாக் என்ன ஹேஷ்டாக்னா மெயின் ஹேஷ்டாக் ஹையரிங் தான் இருக்கிறது ஒரு மெயின் ஹேஷ்டாக். அதை தாண்டி ஹையரிங் நான் ஹையரிங் இமீடியட்லி ஹையரிங் இல்லாட்டி இந்த மாதிரி அதுவே உங்களுக்கு காட்டும். ஹையரிங் 2023 இந்த மாதிரி நிறையா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜென்ரலாக ஹையரிங்னு கொடுத்தாவே யாரெல்லாம் ஹையரிங்கை டேக் பண்ணி போஸ்ட் போட்டிருக்காங்களோ அந்த போஸ்ட் எனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துடும். நீங்கள் டேரெக்டாக அந்த ஹையரிங்கிற ஆப்ஷன்ஸ் கீழே. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷருக்கான ஓப்பனிங்ஸோ இல்லை வேறு எதுக்கான ஓப்பனிங்ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. பட் லிங்க்டின்ல வரப்போ என்ன ஒரு பெரிய விஷயம்னா மோஸ்ட்லி அன்ரிலவெண்டடாகவும் இருக்கும். நிறைய விஷயங்கள் ரிலவெண்டடாக டக்குன்னு ஒரு ஜெம் மாதிரி ஒரு 40 தொலைவிட்டு இருக்க ஒரு 40 to 50 பார்க்குறப்போ ஒரு 2-3 நல்ல கம்பெனிலேருந்து நமக்கு ஃப்ரெஷருக்கான ஓப்பனிங் ஸோ நிறையா உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹையரிங்கும் போட்டு தொலைவலாம். அப்படின்னா ஹேஷ்டாக் ஃபார் ஹையரிங் நவ் அண்ட் தென் ஹையரிங் இமீடியட்லி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுல்ல. ஸோ நீங்கள் அதையுமே கூட போட்டு சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஹையரிங் 2023 போட்டேன்னா ரொம்ப ரிலவெண்டடாக வரும். ஸோ ஹையரிங் 2023 இப்போ ரீசெண்டாக யார் போட்டிருக்காங்களோ அது எல்லாமே வரும். ஸோ அந்த ஹேஷ்டாகில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 போஸ்ட் கிட்ட இருக்குது. ஸோ இப்படி ஹேஷ்டாக் மூலிமாவும் நீங்கள் போட்டு ஜாப் ஓப்பனிங்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச மெத்தட். ஓகேங்களா? ஸோ மெயினாக அந்த ஃபில்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு ஃபவுண்டர்னு கொடுத்துருக்கேன். இங்கே மேலே காமிக்கிற இந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே தான் ரொம்ப மெயின். ஸோ இதில் பீப்புள் எப்படி யூஸ் பண்ணணும், ப்ளஸ் அதே மாதிரி ஜாப்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், போஸ்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். அதை தாண்டி இந்த சர்ச்சில் ஹெச்ஆர் கன்சல்ட்டிங் மூலியமாக ஹெச்ஆர் ஸ்டாஃபிங் கம்பெனி மூலியமாக எடுக்கலாம். அதே மாதிரி ஹேஷ்டாக் மூலியமாக எடுக்கலாங்கிறது நார்மல் சர்ச்லேயே உள்ள வித்தின் சர்ச் இல்லாமல் இந்த நார்மல் சர்ச்சில் எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரை இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி எடுக்கலாங்கிற மாதிரி ஒரு 5 டிஃப்ரெண்ட் வேவை காமிச்சிட்டேன். நீங்கள் லிங்க்டின்ல பொறுத்தவரை நீங்கள் எடுக்கணும்னா ரொம்ப சர்ச் பண்ணிட்டு இருக்கணும், ரொம்ப தொலைவிட்டே இருக்கணும். ஒரு 4 ஃப்ளவர் 2 மணி நேரம் 3 மணி நேரம் எஃபெக்ட் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒரு 5 பேர் டு ஒரு 10 பேர் மெசேஜ் பண்ணால் கூட நீங்கள் நௌக்கரியில் போய் 100 அப்ளை பண்ணுறதுக்கு சமம். ஏன்னா அந்த 10 பேர்லேருந்து கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா லிங்க்டின் மூலிமா சர்ச் பண்ணி ஜாப் எடுக்கிற பீப்புளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு கம்பேரிட்டிவ்லி டு நௌக்கரி. ஸோ இது ரொம்ப வைட் ரேஞ்சில் தொலைவிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். மெயின் விஷயம் நான் சொன்ன அந்த கீவேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா கரெக்டான டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஆஃப் கீவேர்ட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஜாப் போஸ்டிங்கோ இல்லை பீப்புள்ஸ் இருக்கிறதோ இல்லை ஜாப்ஸ் இருக்கிறத கூட ஷோ ஆக முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் இதுக்கு சொல்லனா கூட நிறைய கீவேர்ட்ஸ் வரும். ஸோ நான் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் லிங்க்டின்ல. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரையும்
பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதில் உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எந்த டிப் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இது ஒர்க் அவுட் ஆகுன்னு தோணுச்சோ அந்த டிப்பை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மேபி ஸ்பெசிஃபிக்காக அந்த டிப் மூலியமாக ஒரு ஜாபுக்கு மெசேஜ் பண்ணி ஜாப் எடுக்கிற ஒரு சேலஞ்ச் மாதிரி கூட நான் லிங்க்டின் மூலியமாக உங்களுக்கு நான் பண்ணி காட்ட முடியாது. மேபி நான் அப்கமிங் டேஸில் வீடியோஸாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரையும் பார்த்தீங்கன்னா ஐ வாட்ச் டில் எண்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு ஹாப்பினஸை கிரியேட் பண்ணும். பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் லைக் பட்டன் தட்டி விட்டுங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து வர வீடியோஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் யுவர் HR Naveen signing off.